அன்பான ஜோதிட நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். நான் ஜெனட்டிக் அஸ்ட்ராலஜர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மீன ராசி, அவங்களோட வாழ்க்கை பயணம் எப்படி இருக்க போகுது. இந்த மீன ராசிக்கு என்ன சொல்லுவோம்னா, நான் சொல்ல போகிற பலாபலன்கள் அவங்க வாழ்க்கையில் நடக்க போகுது. குறிப்பிட்ட காலத்தில் நடந்தவங்களுக்கு இதை ரெஃபர் பண்ணிக்காங்க. ஒரு 60-65 வயது இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் நடக்கும்னு சொல்லுவோம். இதில் எதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணணும், எதெல்லாம் சேஃபாக இருக்கணும், எதில் அவங்க ரொம்ப ஆழ்ந்து வேலை செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கேன். முக்கியமாக கவனிங்க. பொதுவாக இந்த மீன ராசிக்காரங்க ஒரு நீர்ப்பாங்கான இடம், வீட்டு பக்கத்தில் தான் ஒரு கிணறு இருக்குது, வீட்டு பக்கத்தில் ஒரு ஆறு ஓடுது, வீட்டு பக்கத்தில் ஒரு வாட்டர் டேங்க் இருக்குது. இந்த மாதிரி ஏதோ ஒன்று இருந்தால் அவங்க இருக்கிற இடம் ரொம்ப கரெக்டாக இருக்கும். அங்கே இருங்கன்னு சொல்லுவோம். வீட்டு பக்கத்தில் கோயில் கூட வரும். சார் நான் வீட்டு பக்கத்துலேயே கோயில், வீட்டு பின்னாடி கோயில்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு யோகத்தை கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். இந்த ராசிக்கு பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஆசிரியர் பாவம்னு சொல்லுவோம். குடும்பத்தில் ஒருத்தர் ஆசிரியராக இருந்துருவாங்க, அட்லீஸ்ட் வீட்டு பக்கத்துலேயே இருந்துருவாங்க. ஒரு நிர்வாகம், சீட்டு சம்மந்தப்பட்டது, பேங்க்கு, நகை கடன், இது சம்மந்தப்பட்ட அவங்க குடும்பத்தில் மாறி மாறி வரும்னே சொல்லுவோம். இவங்களுக்கு இயற்கையாகவே வாக்குப்பளிதம் உண்டு, வருமானம் இயற்கையாக இருக்கும். தந்தையின் பணம் இல்லை தந்தை வழியோட பணம் இவங்களுக்கு வருகிற சூழ்நிலை உண்டு. மணி ரோலிங் இயற்கையாகவே இருக்கும், அதை தக்க வச்சுக்கக்கூடிய அம்சம் உண்டு. வாடகை வருமானம் வருகிற சூழ்நிலை உண்டு. வண்டி வாகனத்தின் மூலம் லாபம், ஒரு ட்ராவல்ஸாக இருக்கலாம், ஒரு வண்டி வாகனம், இது அவங்களுக்கு ஒரு வருமானத்தை கொடுக்குன்னு சொல்லுவோம். நிறைய பேர் வண்டி வாகனம் மோசம்னு சொல்லுவோம், இவங்களுக்கு யோகம்னு சொல்லுவோம். குடும்பத்தில் சின்ன சின்ன சச்சரவுகள் இருந்து கொண்டே இருக்கும், ஆனால் அது உங்கள் கண்ட்ரோலில் இருக்குன்னு சொல்லுவோம். இவங்க கண் பல் இயற்கையாகவே கவனமாக பார்த்துக்க வேண்டிய ராசி. இவங்க குடும்பத்தில் யாரோ ஒருத்தருக்கு முருகன் அப்படிங்கிற பேர், முருகன் சம்மந்தப்பட்ட ஒரு பேர் இருக்கும். சரவணனாக இருக்கலாம், முருகன்னாக இருக்கலாம், இல்லை வேல், இந்த மாதிரி ஏதோ ஒரு பேர் வந்துடும். அது வந்தால் யோகம்தான். இவங்க இளைய சகோதரர், இப்போ ஆணாக இருந்தால் கீழே இளைய சகோதரர் இருந்தால் கவனமாக இருக்கணும், இல்லை அவங்க கருத்து வேறுபாடு வரும். இதே பெண்ணாக இருக்காங்க, இளைய சகோதரி இருந்தால் மனக்கசப்பு ஏற்படும் சொல்லுவோம். அப்போ இளையவங்க மாற்று பாலினமாக இருந்துட்டால் தொந்தரவு இல்லை. இவங்களுக்கு சீட்டு சம்மந்தப்பட்டது போட்டு பணம் கொடுக்கும்போது கவனமாக இருக்கணும். இவங்க இஎம்ஐ கட்டுறதில் தவற விடக்கூடிய அம்சம் உள்ளது. நம்ம இஎம்ஐ மறந்துட்டேன், இந்த கிரெடிட் கார்டு வாங்கினது கட்டினேன் மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற தொந்தரவு ஏற்படும். பொதுவாகவே பயணத்தில் மொபைல் ஃபோன் கீழே விழுகிறது, இதெல்லாம் இயற்கையாகவே நடந்துடும். இவங்க மற்றவங்களுக்கு பைக்கு சம்மந்தப்பட்டது, வண்டி வாகனம் மற்றவங்களுக்கு இரவல் கொடுக்கக்கூடாது, மற்றவங்களுக்கு கடனாக கொடுக்க, அதுவும் குறிப்பாக பைக்கு மட்டும் மற்றவங்கள்ட்ட கொடுக்கக்கூடாது, வாங்கவும் கூடாது. இவங்க மற்றவங்க பைக்கு கொடுத்துட்டு அதில் தான் சிறு விபத்து நடந்தது, இவங்க இன்னொருத்தர் வச்சுட்டு போனாங்க, கீழே விழுந்துட்டாங்க, மற்றவங்க பைக் இவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு போனாங்க, கீழே போட்டாங்க. இது மாதிரி வாகனம் சம்மந்தப்பட்ட, பைக் சம்மந்தப்பட்டதோ சைக்கிள் சம்மந்தப்பட்டதோ ஒரு ஈவெண்ட்டு நடக்கக்கூடிய அம்சம் உண்டு. இவங்க என்ன சொல்லணும்னா, உயரமான இடத்துக்கு போகும் பொழுது வண்டி வாகனத்தை 1க்கு 2 முறை செட் பண்ணிட்டு தான் போகணும். இவங்களுக்கு வீடு பார்த்திங்கன்னா 2 இடம், அதாவது அண்ணன் தம்பி 2 பேர் வாங்கி ஒரு வீடு கட்டணும், இல்லை 2 பத்திரத்தை மூலம் ஒரு வீடு வந்தது, இப்படி 2ன்னு ஏதோ ஒன்று குறிகாட்டிகிட்டே இருக்கும். அப்போ சார் நாங்கள் ஒரு இடம் வாங்கினோம், பக்கத்து இடமும் எங்கிட்ட வந்துடுச்சு, இதெல்லாம் இவங்க தான் சொல்லுவாங்க. இப்போ 2 வீடு 2 சம்மந்தப்பட்ட கட்டி வாடகை வருமானம் யோகம் உண்டு. இவங்க ஒரு காரோ ஒரு வீடோ கட்டின உடனே திருமணம் நடக்கும், திருமணம் நடந்த உடனே காரு வீடு வாங்குகிற யோகம் ஒன்று. படிக்கும்போதே கல்யாண யோகம் வருகிற ராசி இது. சார் படிச்சுட்டு இருக்கும்போதே பொண்ணு வந்தது, படிச்சுட்டு இருக்கும்போதே மாப்பிள்ளை வந்தாங்க அப்படிங்கிற சொல்லக்கூடிய அம்சம் ஒன்று. திருமணத்துக்கு அப்புறம் படிக்கிற யோகம் உள்ள ராசி இதுதான். சார் கல்யாணம் பண்ணியாச்சு, குழந்தையும் இருக்குது, படிக்கலாமா? கன்ஃபார்மாக படிக்கலாம். அட்லீஸ்ட் இந்த ராசிக்காரங்க, மீன ராசிக்காரங்க இல்லைன்னா கூட அவங்க மனைவி இல்லை கணவனை யாரோ ஒருத்தங்க படிப்பாங்கன்னே சொல்லுவோம். அப்போ திருமணத்துக்கு அப்புறம் அவங்க குடும்பத்தில் ஒரு படிப்பு உண்டு. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா பெருமாள் சம்மந்தப்பட்டதில் ஏதோ ஒரு தடை இடம் வாங்குறது, வீடு தடையனா பெருமாள் சம்மந்தப்பட்டதை பார்த்துட்டு வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்லுவோம். இவங்க குழந்தை, ஒரு பெண் குழந்தையாவது வந்துடணும் இந்த ராசிக்கு. 5ஆம் இடம் சந்திரன், அது நீர் வீடு வேறு, அதனால் ஒரு பெண் குழந்தை பிறந்த பின் அபிரிதமான யோகம் அப்படின்னு சொல்லுவான். இவங்க குலதெய்வம் பெண் தெய்வமாக இருந்தால் அதை தவறாமல் புடவை இது சம்மந்தப்பட்ட கொடுத்து வழிபாடு பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. இவங்க அரசாங்கத்துக்கு எதிர்கருத்து கேட்பாங்கன்னு சொல்லுவோம். கவர்மெண்ட் தப்பு பண்ணாலும் எதிர்த்து நின்று கேட்கக்கூடிய ஆற்றல் உள்ளது இந்த ராசியோட அம்சம். இவங்களுக்கு வெளிநாடு சம்மந்தப்பட்டது அதிக யோகமாக இருக்கும், உள்நாட்டு சம்மந்தப்பட்டதெல்லாம் கருத்து வேறுபாடு ஏற்படும். இவங்க 7ஆம் இடம் பார்த்திங்கன்னா பாதகம்,
4ஆம் இடம் பார்த்திங்கன்னா இடத்த குறிக்கும். அப்போ உங்கள் இடம் சம்மந்தப்பட்டது விற்கிறது வாங்குறது கவனமாக இருக்கணும். அது சம்மந்தப்பட்ட டேக்ஸேஷன் கவனமாக இருக்கணும். கவர்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாம்ப் பேப்பர் இதெல்லாம் வாங்குவாங்க இல்லையா, இவங்க நினச்சது ஒன்று அதோட கொஞ்சம் அதிகரிச்சுனே சொல்லிடுவோம். அப்போ இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ராசி. பொதுவாக இவங்களுக்கு மற்றவங்களுக்கு விரயம்னு சொல்கிற பொருள் இவங்களுக்கு லாபம். அப்போ என்ன சொல்லணும்னா இந்த ஸ்கிராப் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்க இவங்களுக்கு நிறையா கிஃப்ட் பொருள் கிடைக்கும். இந்த வீட்டில் குழந்தைங்களுக்கு இந்த மாமா கொடுத்தாங்க, அத்தா கொடுத்தாங்க, எங்கள் வீட்டுக்கே படிக்கிறதுக்கே பைக் வாங்கி கொடுத்தாங்க, அவங்க தான் பணம் உதவி பண்ணாங்க. இயற்கையாகவே இந்த ராசிக்கு வருகிற சூழ்நிலை உண்டு. இவங்களுக்கு தொழில் சம்மந்தப்பட்டது என்ன சொல்லுவோம்னா பெரிய லெவலில் எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய அம்சமுள்ள ராசி. தலைமை பொறுப்பு கிடைக்கும், நிர்வாகம் சார்ந்தது கிடைக்கும், சங்கம் சமுதாயத்தில் ஒரு பதவி கிடைக்கும். இவங்களுக்கு மல்டி லெவல் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ராசி தன்மை. இதில் தசாபத்தியோ லக்னமோ மட்டும் சப்போர்ட் பண்ணிட்டா உறுதியாக நடந்துரும்னு சொல்லுவோம். 10ஆம் இடம் குரு சொல்லுவோம்னா கோயில் சம்மந்தப்பட்டது அங்கே வச்சு கடக்கணக்கு இதெல்லாம் எழுத சொல்லுவோம். தொழில் பண்ணுறவங்க முதல் கடக்கணக்கு எழுதுறது அங்கே வச்சு பண்ணணும். அதுதான் இவங்களுக்கு விருத்தி ஆகிற அம்சம் உண்டு. இப்போ கோயில் சம்மந்தம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கோயில் பேரில் ஏதோ ஒரு தொழில் தொடங்கலாம், ஒரு கடவுள் பேரில் தொழில் தொடங்கலாம். இதெல்லாம் இயற்கையாக ஒன்று. இவங்களுக்கு அரசாங்க யோகம் ஒன்று. ஏன்னா 6ஆம் அதிபதி சூரியன். ஏன்னா கவர்மெண்ட்டு வகையில் ஒரு ஆதாயம் உண்டு. கவர்மெண்ட் வேலை உங்கள் குடும்பத்துக்கு ஏதோ ஒரு வகையில் வந்துருன்னே சொல்லுவோம். அப்போ அது ஆதாயம் இருக்குதுன்னு சொல்லுவோம். இவங்க கவனமாக இருக்க வேண்டியது எலும்பு, பல், கண் இது சம்மந்தப்பட்டதில் ரொம்ப கவனமாக இருக்கும். ஏதோ ஒரு சிறு தொந்தரவு கொடுத்துரும். அது இவங்களுக்கு இது இருக்க வேண்டிய சின்ன கவனம் இருக்க வேண்டியது. இவங்களுக்கு பாதம் பொதுவாக பார்த்திங்கன்னா காலில் கட்டவரல் அடிபடுறது, கால் விரல் அடிபடுறது இது இயற்கையாகவே நடந்துடும். இவங்களுக்கு பொதுவாகவே எக்ஸசைஸ் சம்மந்தப்பட்டது ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் சொல்லுவோம், ஸ்ட்ரெச்சபிள் எக்ஸசைஸ் இவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப கடினமாக வெயிட்டை தூக்கி பண்ணுறதை விட வாக்கிங் போகிறது, ஏன்னா 12ஆம் இடம் பார்த்திங்கன்னா சனி இல்லையா, வாக்கிங் போகிறது இதெல்லாம் யோகம். இந்த கோயிலுக்கு நடக்கிறது, இந்த முருகனுக்கு நடக்கிறது, ஐயப்பன் கோயிலுக்கு நடந்து போகிறது, இந்த மாதிரி யோகம்லாம் அமையிறது இந்த ராசிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதை விட இந்த ராசிக்கு இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லணும்னா, இந்த ராசியை சார் நான் எல்லாமே பண்ணுறேன், ஒரு வாழ்க்கையில் ஒரு ஸ்டெப்பு மேல் நோக்கியே போக முடியல அப்படின்னா ஒன்றும் கவலைப்பட வேணாம். ஒரு புனித நீர் உள்ள ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க, உங்களுக்கு ஒரு விருத்தி கிடச்சிரும். அது மட்டும் இல்லாமல் கோயிலேருந்து ஒரு தீர்த்தத்தை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு பயன்படுத்துங்க, அதுவும் உங்களுக்கு டெவலப் ஆயிரும். முருகன் சம்மந்தப்பட்ட கோயிலுக்கு ஒரு மந்திரமாகவோ கந்த சஷ்டி கவசமாகவோ வீட்டில் பயன்படுத்துங்க, அதுவும் உங்களுக்கு யோகமாயிரும். வீட்டில் ஒரு சில செடிகள் வைக்க சொல்லுவேன், அதை வச்சா இவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது பூவரச மரம், வீட்டு அருகில் பூவரச மரம் சம்மந்தப்பட்ட இலையாக இருக்கலாம், இலந்தை பழமாக இருக்கலாம், முருங்கை சம்மந்தப்பட்டது இதெல்லாம் இவங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். அது ஒரு வளர்ச்சியும் கொடுத்துரும் இந்த ராசிக்கு. சரி, இந்த ராசிக்கு இன்னொரு குடும்பஸ்தானத்தை பற்றி இன்னொரு 3 பாயிண்ட் இருக்குது, அதை நான் சொல்லிவிட்டு நிறைவு பண்ணுறேன். 2ஆம் அதிபதி செவ்வாய். அப்போ என்ன சொல்லுவோன்னா மருந்து சம்மந்தப்பட்டது சித்தா சம்மந்தப்பட்டது எப்போவுமே குடும்பத்தில் ஒரு பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஏதோ ஒரு சித்த மருத்துவம், கோயில் சம்மந்தப்பட்ட ஒரு மருத்துவ சம்மந்தப்பட்டது பயன்படுத்திக்கங்க. இது எதுக்குன்னா இவங்க குடும்பத்திலே செவ்வாய்ங்கிறது மருத்துவ கிரகம், 6ஆம் இடம்ங்கிறது அங்கேயும் சூரியன், அது மருந்தை குறிக்கிறது. ஒரு டாக்டர், ஒரு மெடிசன் வீட்டிலே பார்த்திங்கன்னா ஒரு மெடிசன் சம்மந்தப்பட்டது அது சித்தா மெடிசனாக இருக்கும். இவங்களுக்கு இந்த மளிகை சம்மந்தப்பட்ட பொருட்கள்லாம் யோகம். 5ஆம் இடம் பார்த்திங்கன்னா சந்திரனா, மனசு அங்கே தான் நோக்கி போகும். அது உணவு சம்மந்தப்பட்ட தொழில், மளிகை சம்மந்தப்பட்ட தொழில், டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது, துணி வகைகள், அப்புறம் பெண்கள் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் உங்களுக்கு ஆதாயம் ஒன்று, அதை பயன்படுத்திக்காங்க. இது பிறகு உங்களுக்கு இந்த சீட்டு நடத்துறதை பற்றி சொல்லியிருந்தேன். அதில் பெரும் தொகை நடத்தும் போது மட்டும் கன்ஃபார்மாக கையெழுத்து வாங்கிட்டு கொடுக்கணும். ஏன்னா உங்களுக்கு 3ஆம் இடம் சீட்டு 3 8க்குரியவர் இருக்கா, அங்கே உங்களுக்கு ஒரு சிறு ஏமாற்றம் வர வாய்ப்புண்டு. இவங்களுக்கு இந்த தொழில் பண்ணுறவங்க லோன் அதாவது கடனுக்கு கொடுத்து வாங்கும் பொழுது கவனமாக இருக்கணும். ரீட்டைல் பிஸ்னஸ் அந்த மாதிரி பிஸ்னஸை பிரிப்போம். கடன் கொடுத்து பண்ணுறது, கடன் கொடுக்காமல் பண்ணுறது. கடன் கொடுக்காமல் பண்ணும்போது தொழில் ஃப்ளோ கம்மியாக இருக்கும், ஆனால் வருமானம் பத்தாது. கடன் கொடுத்து பண்ணும்போது தொழில் ரொம்ப விருத்தியாகும், ஆனால் கடனை வசூல் பண்ணுறது தான் இருக்கும். அப்போ இந்த இம்பேலன்ஸை ஜாதக ரீதியாக பார்த்து பரிகாரம் செய்தே மீட்டெடுக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு. சரி, இதை தவிர வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஃபுல் விளக்கங்கள் தரேன். அதுமெல்லாம் தனித்த ஜாதக முறையில் ஜாதகம், வாஸ்து, நியூமராலஜி, பிரசன்னம் ஏதாவது பார்க்கணுன்னா கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள், உங்களுக்கு பார்த்து தரப்படும். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். மிக்க நன்றி, வாழ்த்துக்கள்.